Yeah. Welcome back, friends. Welcome to Tekita channel. Myself Raja. Long days வந்து என்னால் வந்து கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் அண்ட் டவுட் கிளாஸ் அப்புறம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் என்னால் பண்ண முடியல. சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்புறம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால தான் என்னால் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஐம் வெரி சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கிட்டத்தட்ட வந்து நிறையா கமெண்ட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ண கமெண்ட்ஸே வந்து 478 கமெண்ட்ஸ் வந்து இப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, நிறையா வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் ரிப்ளை பண்ணாமலே இருக்குது. ஸோ நவ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் வி வில் கெட் இன் டு தட். நம்ம வந்து நம்ம டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிப்ளை பண்ணலைங்கிறதே ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ரிப்ளை வந்து என்னால் ப்ராப்பராக பண்ண முடியலங்கிறத நான் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். சாரி, இனி அந்த தவறு இருக்காது. தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேயா? அப்புறம் செகண்ட் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணலை. அது ஒரு ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கும் சேம் ரீசன், ஒரே ரீசன் தான் எல்லாத்துக்கும். பார்க்கவே முடியல, ஷெடியூல்டாக நாங்கள் அப்லோட் பண்ணோம், அதுதான் ரீசனு. ஷெடியூல்டு அப்லோடு இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து வந்துச்சு. ஸோ இடையில நிறையா அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ், இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருந்ததுனால எங்களால் தொடர்ந்து கொடுக்க முடியல. திஸ் இஸ் த ரீசன். மோர் ஓவர் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்சர்ஸ் நிறையா கொடுத்துருந்தீங்க, அது ரைட்டாக தப்பான்னு பதில் சொல்லலை. ஸோ அதுவும் கமெண்ட் செக்ஷன்லேயே தான் வரும். ஓகே, அதுக்கும் சேம் தான், இன்னும் அதில் மாற்றி சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையை ஒத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நியூ கமர்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறையா இந்த லாஸ்ட்டு 3 monthஸில் கொஞ்சம் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, சில கிளாஸஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு கிளாஸ்லாம், ரெக்கார்ட் பண்ண கிளாஸஸ்லாம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எந்தெந்த கிளாஸஸ்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சோ அதை எங்களால் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கும் நாங்கள் அப்பாலஜிஸ் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறோம், வெரி சாரி. ஓகேவா? அப்புறம் இந்த ஓல்டு கிளாஸஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரண்ட்டில் உள்ள சிலபஸும் ஓல்டு சிலபஸில் உள்ள முக்கியமான சில இதெல்லாம் வந்து கரண்ட் சிலபஸில் வருது. அதனால் அந்த தொடர்ச்சியை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியுதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வீக் எண்டில், ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். வீக்டேஸ் வந்து ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். தென் வீக்டேஸில் வந்து ரெகுலர் கிளாஸஸும், வீக் எண்ட்ஸில் வந்து அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம வந்து ரிவ்யூவாக தான் பார்க்குறோம். சாட்டர்டே வந்து வீக் டேஸோட ரிவ்யூவும், சண்டே வந்து ஓல்டு கிளாஸஸுடைய ரிவ்யூவும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரொம்ப பிஃபோராக வந்து ஜாயின் ஆனாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, அவங்க வந்து கொடுத்த ஐடியா இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ரிவ்யூ. எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி இதில் நம்ம சில விஷயங்களை சொல்லணும், நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். ஐம் சாரி. ஓகே, எதுவும் போர் அடிக்கிறதுன்னு எதுவும் நினச்சிக்க வேணாம். தென் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நல்லா ஆன்சர் பண்ணக்கூடியவங்க வந்து எப்படின்னா, கரெக்டாக நல்லா தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ண மாட்றாங்க, ஆன்சர் பண்ண மாட்றாங்க. அது வந்து நல்ல விஷயம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எங்கேயாவது நமக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுக்குறதே வந்து, உதாரணத்துக்கு நம்ம லேட்டஸ்ட்டு கிளாஸில் வந்து ஆஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சப்ஜெக்ட் பார்த்தோம், பெரிய டாபிக்.
அது சில பேர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. ஓகேவா? ஆஸ்க்குங்கிறத கேளுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து தமிழில் அர்த்தம் இல்லாமல் அதோட வந்து இன்ஃபினிட்டிவ் வெர்பு சேரும்போது அதனுடைய பொருளே மாறும். ஃபஸ்ட்டு பர்சன் வந்து செகண்ட் பர்சனை யூஸ் பண்ணி தேர்ட் பர்சனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆஸ்க்குங்கிற அந்த வார்த்தையை எவ்வளோ அருமையாக பயன்படுத்தலாங்கிறது தான் நம்ம கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நம்ம இந்த கிளாஸை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல் நிறைய பேருக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் படித்தேன், அப்போ நம்ம மாடரேட்டரும் படித்தாங்க. சில கமெண்ட்ஸ்லாம் கூட ஹைலைட் பண்ணி நம்ம எடுத்து காமிச்சாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடியதில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸும் இருக்கும் எக்ஸசைஸில். அது நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கும் அது தெரிய வரும். நம்மளை மாதிரியே அவங்கள ஆன்சர் பண்ணுறாங்க, நம்மளை மாதிரியே அவங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நமக்கு அது புரியலையே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், இது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராங்காக ஆன்சர் பண்ணுறவங்க கூட எடிட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் கொடுக்கறதுக்கும், இல்லை நாங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணாக்கட்டி கூட அவங்க மூலிமா அவங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸுக்கு நல்ல ஒரு சான்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ரிப்ளை பண்ணுங்கள். நாட் ஃபார் மீ, அதாவது எங்களுக்காக அல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஊக்கமாக இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? சரி, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ், ரொம்ப ஒரு காண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. வெரி சாரி. ஏன் சார் ஓவர் கிளாஸஸை வந்து நீங்கள் திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. சார் வெரி சாரி. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, வி ஹேவ் ஸோ மெனி கொஸ்டின்ஸ். வி ஹேவ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கவங்களுக்கு சில பேர் வந்து ஹேவ், ஹேஸ், ஹேடு இதில் வந்து ரொம்ப டஃப்பாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வெதரில் கேட்டுட்ருக்காங்க, அது மாதிரி ஹிஸ்ஸு, ஹிம்மில் கேட்டுட்ருக்காங்க, ஃப்ரம், டூக்கு கேட்குறாங்க. அப்புறம் நவுனுக்கும், அதாவது சப்ஜெக்டும் வெர்பும் மட்டுமே வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா ஒரே பேட்சாக நம்ம ஹேண்டில் பண்ணலை. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னா, இந்த 15,000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஒரே டைப்பாக இல்லை. அவங்க அதாவது ஒரே டைப் மீன்ஸ் அவங்க வந்து எல்லாமே வந்து A to Z நான் அவங்கள கொண்டு வரல. சில பேர் ஏ எடுக்கும்போது வந்துட்டாங்க, A to E வரைக்கும் வந்துட்டாங்க. சில பேர் வந்து ஈலேருந்து செகண்ட் மிடில் வந்தாங்க, சில பேர் தேர்ட் மிடில். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோர்த்து, லாஸ்ட் எண்ட் ஆஃப் அந்த ஷெடியூலில் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு அதுலேருந்து எடுத்து நம்ம நியூ கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, சில பேர் ரொம்ப கிண்டலாகவும் கேட்குறாங்க. இல்லை, அது வந்து நம்ம பதில் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். கேட்குறது தப்புன்னு நான் சொல்லவில்லை, ஏன்னா நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணலை. எங்கள் மாடரேட்டர் வந்து நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருந்தோம். அவங்க பண்ணாங்க, ஆனால் வந்து சரியாக ரீச் ஆகலை ஆக்சுவலி. அதனால தான் நம்ம வந்து இதையும் நம்ம இந்த கிளாரிஃபிகேஷன் கிளாஸில் வந்து சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த டிசம்பர் எண்டில் அண்ட் ஜனவரி ஃபஸ்ட்லேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ இடையில எங்களுக்கு லீவு கிடச்சிச்சு. ஸோ நம்ம இப்போலேருந்தே நம்ம அந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் நம்ம வந்து இன்னிலேருந்தே நம்ம செஞ்சோம். மோர் ஓவர் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் மை டெக்வேட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அது வந்து எங்கள் டெக்வேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்லேயும் டெக்னிக்கல் டீம்லேருந்து நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இயரோட எண்டில் இருக்கோம். நம்ம இதுவரையும் கற்றுக்கிட்டது நிறைய, இந்த நம்ம டெக்வேட்டா மூலிமா நிறையா நம்ம இங்கிலீஷ் எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது, பேசுகிறது அப்படிங்கிறது நிறைய கற்றுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸோ மெனி எக்ஸசைஸ் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து அதை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சாரி, ஹெவி காஃப், அதனால தான். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து ஓல்டு கிளாஸஸை வந்து ரிட்ரைவ் பண்ணுறது. நீங்கள் அதை வந்து அலட்சியப்படுத்த வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓல்டு கிளாஸஸ் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ரீசன் இருக்குது. அன்றைக்கி அந்த எக்ஸசைஸை வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் வந்து 2 to 3 எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் கையில் இருக்குது, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து வி ஹாவ் இன் ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட். ஸோ நம்ம அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதனால் மோரோவர் நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா ட்ரை பண்ணிங்கன்னா தான் அது மைண்ட்லேயே இருக்கும். இப்போ தான் நம்ம சடனாக வந்து பேசுகிறதுக்கு மைண்ட்லேயே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம உங்களுக்கு ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் பிரியப்படுறோம். எப்படின்னா இந்த காமெடி ஷோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து
இதெல்லாம் நான் பர்சனலாக ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம ஈவன் ஸ்டாண்டப், அலெக்சாண்டர், மனோஜ் பிரபோகர், ப்ரீமியம் பீட், பிளாக் ஷிப், ஃபன்னி சேனல். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் பர்சனலாக எந்த சேனல்லையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. பட் ஆனால் தமிழில் நம்ம வந்து எப்படி காமெடி ஷோஸ் பார்க்குறோமோ அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளூவன்சி ஆஃப் இங்கிலீஷ், அது வந்து அவங்க பேசுகிற அந்த ஆர்டரில் கூட தப்பு இருக்கும். ஆனால் அவங்க வேகமாக பேசுவாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கிளாஸில் ஏகப்பட்ட இடத்துல வந்த வார்த்தைகளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே இதில் வந்து ஒரு 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதில் வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் எடுக்கலான் இருந்தேன். வெரி சாரி. வந்து ஜஸ்ட்டு இது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அப்பாலஜிஸையும் உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதிலை கொடுக்கறதுக்கும் இந்த நாங்கள் இப்போ வீடியோ பதிவு பண்ண மாதிரி ஆகிடுச்சு. சரி, நோ ப்ராப்ளம். நம்ம இதோட இருக்கட்டும். நான் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் இதை நீங்கள் ரிப்ளை கொடுங்க. நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் வந்து வெரி ஓல்டு ஹிஸ்லேண்ட் இருக்குது. ஹிஸ்ஸு, ஹிம், ஹர், ஓகே, நோ ப்ராப்ளம். HIS ஹிஸ்ஸும், அதாவது எழுதுகிறேன் பாருங்கள், ஹிஸ் ஆர் ஹிம் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் வந்து கொடுக்கலான்னு தான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன். வெரி சாரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஹிஸ்ஸு, ஹிம் இதை பற்றி நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதிலேருந்து நமக்கு வந்து எக்ஸசைஸ் வரும். எல்லோரும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வீடியோலன்னு கற்றுக்கிறத விட எக்ஸசைஸில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏன் வந்து நாங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம். எதுக்கு நம்ம வீடியோவாக கொடுக்குறோம்னா, கமெண்ட் செக்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வீடியோவாக கொடுக்குறது. பிகாஸ் வீடியோ அந்த வந்து ஒரு ஸ்லைடு வந்து நாங்கள் ஒரு 15 செகண்ட்ஸ் நம்ம டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டைமிங் இருக்கும், அதை படிக்கிறதுக்கும் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுல இருந்து நீங்கள் உங்கள் கேள்விகள் பதில்கள் வந்து அது ரிலேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து தனியாகவே நாங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் நாங்கள் ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கேளுங்க. ரெக்வஸ்ட் ஸ்டில் இஸ் தேர். என்ன ரெக்வஸ்ட்டு நான் வச்சேன் ஃபஸ்ட்டுன்னா, எல்லாருமே வந்து தயவுசெய்து ரிப்ளை கொடுங்க. அதாவது எப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய இது வந்து நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸில் கூட தப்பு இருக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து அந்த கொஸ்டினை க்ரியேட் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம பேசிக் கிளாஸஸில் வந்து முதல்ல புரியணுமேங்கிறதுக்காக அதே சேம் அந்த சென்டென்ஸை வந்து வேறு மாதிரியும் எழுதலாங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். சாரால் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வரணும். அது வந்து நிறைய ரொம்ப ரேரான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது கேட்குறாங்க. இல்லையே சார், இது வந்து இந்த இடத்துல இப்படி வருது, ஆனால் லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் நான் கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ வந்து அது வந்து பேசிக் ஃபார்மேட். நம்ம ஒன்றும் அட்வான்ஸ் ஃபார்மேட்டுக்கே போகல, இன்டர்மீடியேட்டில் தான் இருக்கோம். ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக வந்து இதை வந்து ரிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுடைய லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். We will meet in next video. Bye friends.